அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. மார்ச் 25 வந்துட்டு ஒரு டிஸ்கஷன் நம்ம தொடங்குகிறோம். பெய்டு டிஸ்கஷன். விருப்பம் உள்ளவங்க இணையலாம். அதனை பற்றி மேலும் தகவல் அறிந்து கொள்ள 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த டிஸ்கஷனில் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம், நம்ம என்னென்னமோ பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துலலாம் வரக்கூடாது. இது கற்றலுக்காக. நாங்கள் எந்த ரெக்கமெண்டேஷனும் கொடுக்க மாட்டோம், எந்த ஸ்ட்ராட்டஜியும் பில்ட் பண்ணி கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் பில்ட் பண்ணிக்கணும். ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் சந்தையை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கண்ணோட்டமே. ஓகே, இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு 22,097 வர்த்தகம் ஆகிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஃப்யூச்சர் என்ன முடிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு 22,140 22,259 முடிஞ்சிருக்கிறாங்க. அப்போது இது ஒரு கேப் டவுன் ஓப்பன் இந்த இடத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போ இந்த கேப் டவுன் ஓப்பன் அப்படிங்கும்போது என்னெல்லாம் நமக்கு நடைபெறலாம் அப்படிங்கிறது பார்க்கணும். முதல்ல மார்க்கெட்டுக்கு செல்லிங் ப்ரெஷர் வரணும். செல்லிங் ப்ரெஷர் வந்தால் தான் நம்மளுக்கு உடனடியாக இறங்கக்கூடிய வாய்ப்பை கிடைக்கும். அதே மாதிரி நேற்றைக்கு முந்தைய தினம் நம்மளுக்கு அதிக இம்பேக்டட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பெரிய ரேஞ்ச் இருந்தது. இப்போது நேற்றைய தினம் அந்த ஷார்ட் ரேஞ்ச் ஒன்று அமைஞ்சாச்சு. இனி நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை லோங்கிறது பக்கமாக வந்தாச்சு. அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த ஹை இந்த லோ முக்கியம் நம்மளுக்கு. இப்போ இந்த லோவுக்கு கீழே வர்த்தகமாகணும், இந்த ஹைக்கு மேலே வர்த்தகமாகணும், இந்த இன்பிட்வீன் கேப்பில் வர்த்தகமானால் என்ன, இதுதான் நம்ம லாஜிக்கலாக நீங்கள் பார்க்கணும். இப்போ நமக்கு ஸ்பாட் க்ளோசிங் எங்கேன்னா நீங்கள் உடனே 22,119 சொல்லிடுவீங்க. ஆனால் மார்ச் 6th கான்ட்ராக்ட் இது வீக்லி கான்ட்ராக்ட், இதோட க்ளோசிங் எங்கே அப்படின்னா உங்களால் உடனே சொல்ல முடியாது. சிலருக்கு சொல்ல முடியும். எந்த ஸ்ட்ரைக்கோட க்ளோஸ் நியரில் இருக்குது, கால் புட்டுக்கு நியரில் இருக்கோ அங்கே தான் வீக்லி ஃபியூச்சர், அதாவது மார்ச் கான்ட்ராக்டோட 6th ஃபியூச்சர் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ 22,150 முடிஞ்சிருக்கு. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ஹை இந்த லோ சேம் லோ வச்சுருக்காங்க, நியர்பை 2 பேர் சேம் ஹை வச்சுருக்கிறாங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போது லெவல்ஸை எடுக்க போகிறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது மார்க்கெட்டில் இந்த 117 அப்படிங்கிறது 118ங்கிறது பேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 22,150 இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 117 புள்ளிகள், 120 புள்ளிகள்னு வச்சுட்டா உங்களுக்கு 22,030 வரும். இந்த பக்கம் அந்த 120 பாயிண்ட்டை வச்சுட்டா 22,270 வரும். அப்போது இந்த இடம் ஸ்ட்ரைக் நம்மளுக்கு இல்லை, 22,030ங்கிற ஸ்ட்ரைக் இல்லை. அதனால் 22,100 மன்னிக்கணும், 22,000ம் 22,050 மிக முக்கியமான ஸ்ட்ரைக்காக பார்க்கப்படுகிறது. அதே போல் இந்த ஹை நமக்கு ரொம்ப முக்கியம், அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த இடம் 120ங்கிற பேஸ் பண்ணியாச்சு. அடுத்து இவங்களுக்கு எஸ்டர்டே ஹை அப்படிங்கிறது 200 ரூபாய். அந்த 200 ரூபாய்க்கு நம்ம ஒரு ட்ரா பண்ணிடுறோம். இந்த இடங்கள் நமக்கு இந்த 22,150 காலுக்கும் புட்டுக்கும் சரிசமமாக இருக்க போகுது. இந்த பாயிண்டோட்டை நம்ம பார்க்கணும். 200 120 இது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும். இது காலுக்கு நான் போட்டிருக்கேன், 22,150 காலுக்கு. அதே போல் மார்க்கெட்டை நம்ம என்ன பேஸ் பண்ணோம், 22,050ம் 22,000ம் 22,000 22,050 இந்த இடம் இருந்தால் அவர்கள் என்ன விலை இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா 22,050 அப்படின்னு வரும்போது நமக்கு இது கால் ஆப்ஷன்.
அப்போ மார்க்கெட்டை வந்து நம்ம 2 பேஸ்டு பண்ணியிருக்கோம். அதையே பார்த்துடலாம். ஏன்னா நம்ம 22,250 பார்த்துருந்தோம், 22,250 பார்த்துருந்தோம். இது நம்ம இப்போ கால் எடுத்ததுனால 22,250 வந்தால் இவங்க என்ன இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 22,250 டு 22,300 வரும்போது டிகே அப்படிங்கிறது ஏற்படலை அப்படின்னா இவங்க ஒரு 220 ரூபா மட்டும் வருவாங்க. இந்த 220க்கு மேலே இவங்க நிற்கிறாங்க, இந்த சஸ்டெயின் இந்த இடத்துல ஆகிறாங்க அப்படின்னா 22,300க்கு மேலே மார்க்கெட் இருக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த 300னா ஸ்பாட்டு கிடையாது, நமக்கு வந்துட்டு மார்ச் 6th கான்ட்ராக்ட் வருது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு 22,300ல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 300 கால் 300 புட் முதல் சேம் ஆகிருப்பாங்க. அப்போ 300 கால் அதிகமாக இருக்குது, புட்டை விட அதிகமாக இருக்குன்னா மார்க்கெட் 22,300க்கு மேலே இருக்குன்னு அர்த்தம். இந்த இடம் 220 அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே போல் நம்ம வந்து 22,150 புட்டை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 150 புட்டுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா 120 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அடுத்தது 200, இது நம்ம போட்டாச்சு. இப்போது இவங்க 22,500 22,000 வரும்போது அப்படின்னு பார்க்கும்போது இவங்க விலை கண்டிப்பாக வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த 200 டு 220 அப்படிங்கிற இடம் 22,000 அப்படின்ட்டு இவங்க வரும்போது ஸ்பாட்டு கிடையாது, இது வந்து வீக்லி ஃபியூச்சர். அப்போ வந்து 22,000 மார்க்கெட் வரும்போது 22,000 கால் புட் என்ன பண்ணுவோம்னா கால் ஈக்குவல் டு புட் ஆகும். அது என்ன விலையாக இருக்கும் அப்படின்னா 120 இருக்கும். அது நம்ம தெரிஞ்சுதான், சேம் ஸ்ட்ரைக்கு எல்லாமே நம்ம தான். ஆனால் இது டிகே ஏற்படுறாங்களா அப்ரிசியேஷன் ஏற்படுறாங்களான்னா அதற்கு தகுந்த மாதிரி மாறுபடும். இப்போ நம்ம 22,500 காலுக்கு போகலாம். மார்க்கெட் கீழே இப்போ நம்மளுக்கு கேப் டவுனுங்கன்னா நம்ம வந்துட்டு புட் ஆப்ஷனை ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ இதற்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த 120 அப்படிங்கிற ஒரு டேட்டாவை போட போகிறோம். இந்த 120 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு 22,050 வரும்போது 22,050 வரும்போது இதை கால் புட் வந்து சேம் ஆகணும். இப்போது என்ன விலைக்கு சேம் ஆகிறதுக்கு வாய்ப்புனா நமக்கு நேற்றைய தினம் நமக்கு ஏடிஎம் ஆக முடிஞ்சவங்க என்ன ப்ரைஸ் இருக்காங்களோ அந்த ப்ரைஸை தான் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். அதே மாதிரி டுடே இன்றைக்கின்னு கண்டிப்பாக ஒரு கால் புட்டோட மீட்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும். அப்போ மார்க்கெட் தொடக்கத்தில் அதையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு உடனே அதுக்கு ஒரு கோடு போட்டுருங்க. அதனால் நமக்கு வந்து இந்த 120க்கு மேலே இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்கே முடிவு. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 22,500ஓட இன்றைய தினத்தோட, அதாவது நேற்றைய தினம் வர்த்தகம் நடந்திருக்கும், இன்றைய தினம் ஒன்று நடக்கும். அப்போ அந்த டேட்டாவும் நேற்றைய டேட்டாவும் ஒப்பீடு பண்ணுறோம். அப்போ பார்க்க போனால் 22,500 அதோட ப்ரீவியஸ் க்ளோஸை காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸை நம்ம எடுக்கிறோம். இந்த 177 ரூபாய் இதுக்கு வந்து ஒரு கோடு போட்டுருங்க. $22,500 ஸ்ட்ரைக்குக்கு புட்டோட ஸ்ட்ரைக்குக்கு நமக்கு இந்த பாயிண்ட் ஒன்றும் இந்த 177 அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக இருக்க போகுது, அதையும் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம 22,000 புட் ஆப்ஷன் 22,000 புட் ஆப்ஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே 120 தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அடுத்து ஒன்று பண்ண போகிறோம், 22,000 காலுடைய க்ளோசிங் 212 ரூபாய் இந்த நேருக்கு பாருங்கள், இதையும் நம்ம மென்ஷன் பண்ணுறோம்.
அப்போ 22,000 புட் ஆப்ஷனுக்கு இந்த 120 ரூபாயும் இந்த 212 ரூபாயும் நமக்கு என்ன இம்பேக்டடை ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த 120க்கு மேலே நிலை பெறதும் அதே மாதிரி இன்றைக்கி அட் த மணியாக அவங்க என்ன ரேட்டுக்கு மீட் பண்ணுறாங்களோ அதையும் மார்க் பண்ணிவிட்டு அந்த ரெண்டுக்கு மேலே, அதனால தான் நம்ம 120 அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி மார்க் பண்ணியாச்சு. அந்த 120க்கு மேலே இவங்க ஸ்டாண்ட் ஆகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். அப்போது மார்க்கெட்டுக்கு நமக்கு ஷார்ட் ரேஞ்ச் வைட் ரேஞ்ச் அப்படி நம்ம எடுப்போம். இதில் முதல் நம்ம ஷார்ட் ரேஞ்சாச்சு நமக்கு இம்பேக்ட் ஆகணும். அப்போ 22,150 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த 22,150லிருந்து 22,050 22,000 இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட இடம் ஷார்ட் ரேஞ்ச். அப்போ இது வந்துட்டு நமக்கு 22,250 22,300. இப்போ மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இல்லை அப்படின்னா இதற்குள்ளேயே நிலை பெற்றுருவாங்க. மார்க்கெட்டுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வேணும் அப்படின்னா மார்க்கெட் இதற்கு கீழே 22,000க்கு கீழேயும் 22,300க்கு மேலேயும் நிற்க வேண்டிய சூழ்நிலையாக ஏற்படும். அப்போ 22,050 அதாவது 22,000 டு 22,300க்குள்ளே இருக்கிற வரை மார்க்கெட் வந்து ஒரு வால்டைல் ஜோனுக்குள்ளேயே இருக்கும். அப்போ இந்த 22,000 22,050 வரும்போது இவங்க கால் புட் ரெண்டு பேருமே பிலோ 120க்கு கீழே இருந்தால் என்ன நடக்க போகுது, ஒருவர் 120க்கு மேலேயும் ஒருத்தர் வந்து 120க்கு கீழே இருந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். ரெண்டு பேருமே 120க்கு கீழே இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்து விட்டால் மார்க்கெட் அந்த இடத்துலையே பசை மாதிரி சைடுவேக்குள்ளே போகிறக்கு வாய்ப்பாக மாறிடும். இல்லை யாராச்சும் ஒருத்தர் 120க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும், அப்போ தான் வந்து மார்க்கெட்டை இம்பேக்டட் மூமெண்ட்டாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி மார்க்கெட் லெவல்ஸை ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் முதல் மார்க் பண்ணி அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு லவ் லெட்டர் எழுதுகிற மாதிரி மார்க்கெட்டில் இந்த இடத்துல என்னென்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஈஸியாக பில்ட் பண்ண முடியும். அதனால் மார்க்கெட் என்னென்ன ரேட்டில் என்னென்ன மாதிரி இம்பேக்ட் இருப்பாங்கன்னு ஆப்ஷன் கிரீக்ஸ் வேல்யூவாக நம்ம வந்து பார்த்து அதற்கு மாதிரி டிசைட் பண்ணணும். அதனால் மார்க்கெட்டை ரொம்ப ரசித்து பார்த்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணுங்கள். அப்போ தான் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.